கணங்களின் பல்வேறு வகைகள். அதாவது கணங்களின் வகைகள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெற்று கணம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? வெற்று கணம்னா என்னன்னு பார்க்க போறோம். அதாவது ஒரு கணத்துல உறுப்பே இல்லாதது அந்த கணம் தான் வெற்று கணம். ஒரு கணத்துல உறுப்பே இல்லைன்னா அந்த கணம் வெற்று கணம். உறுப்புகள் இல்லாத கணம், உறுப்புகளே இல்லாத கணம் வெற்று கணம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு போடுவோம். எப்பயுமே கணத்தை நம்ம எப்படி குறிப்போம்? கேபிட்டல் லெட்டர்ல குறிப்போம். இப்போ ஏங்கிற கணத்தை எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்குன்னா x such that x less than 1 மற்றும் x in natural numbers. என்னன்னா என்னது? set of all natural numbers. இப்போ x less than 1ஆவும் இருக்கணும், x எண்ணிலையும் இருக்கணும், அதாவது இயல் எண்ணாவும் இருக்கணும். அப்படி அதாவது இந்த முறைக்கு பேர் என்னது? கணக்கட்டம் முறைன்னு ஏற்கனவே தெரியும். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா முதல்ல இந்த இயல் எண்களின் கணத்தை எழுதிக்கலாம். இயல் எண்களின் கணம் எதுல இருந்து ஆரம்பிக்கும்? 1 2 3 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். நமக்கு கேட்டது என்னன்னா ஏங்கிற செட்டு எப்படி இருக்கும்? 1 விட குறைச்சு இருக்கிற நம்பர். இங்க 1 விட குறைச்சு இருக்கிற நம்பர் ஏதாவது இருக்கா? இல்ல. அதனால a ஈக்குவல் டு எம்டி, ஒண்ணுமே இல்லை. இதை எப்படி எழுதிக்கலாம்னா எம்டி அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட வெற்று கணம். கண செயல்களை வெண்படம் மூலம் குறித்தல். கண செயல்களை வெண்படம் மூலம் குறித்தல். இப்ப நம்ம ஒரு படம், வெண்படம்னா என்னன்னா 2 ரவுண்டு போடுறதான். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரவுண்டு போட்டுக்கலாம். இதை ஏன்னு வச்சுக்கலாம். அதாவது இது ஏன்னா என்னன்னா இந்த ஏங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம்ல, இதுதான் அந்த ஏ. சரியா? இதுதான் அந்த ஏ. இது வந்து அதோட பி. இது வந்து பி. இது ஏன்னு சொன்னோம். இந்த இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் ஏ. அடுத்து இதுதான் அதோட அடுத்து பி. இது ஏங்கிற கணம், இது பிங்கிற கணம். அடுத்து இந்த வெளியே இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு கட்டம் போட்டுக்கலாம். இந்த கட்டத்துக்குள்ள அதை போட்டுக்குவோம். ஏயும் பியும் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது என்னன்னா யூ. இது என்னன்னா யூ. இந்த ஃபுல் பகுதியும் இந்த இருக்கலாம், இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள பகுதி தான் யூ. நம்ம சொல்லியிருக்கோம் யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லியிருக்கோம். அந்த யூ தான் இது. இது ஏங்கிற கணம், இது பிங்கிற கணம். இதுதான் பொதுவான ஒரு வெண்படம். இதுல நம்ம மற்ற செயல்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ டேஷ். ஏ டேஷ்னா என்ன சொல்லியிருக்கேன்? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட்டுனா என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம்? ஏல இருக்கக்கூடாது, யூல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஏல இருக்கக்கூடாது, நாட் இன் ஏ, அடுத்து யூல இருக்கணும் மற்றும் எக்ஸ் இன் யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே. இப்போ அதுபடி நம்ம வெண்படம் போட போறோம். ஏல இருக்கக்கூடாது. ஏல இருக்கக்கூடாதுன்னா ஏ எங்க இருக்கு? இதுதான் ஏ. சரியா? இதுல இருக்கணும். அப்பனா எப்படி குறிக்கணும்னா இப்படி கோடால நம்ம குறிக்க போறோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஏல இருக்கக்கூடாது, ஆனா யூல இருக்கணும். ஏங்கிறது இதுதான். இதுல ஏங்கிறது என்ன பகுதி வந்துரும்னா இந்த வரைக்கும் தான் வரும். ஏன்னா இதுல பியும் வந்துருதுல, அதனால இதை நம்ம குறிக்க முடியாது. சரியா? ஏங்கிறத சேர்க்க முடியாது. இதுல பியும் இன்டர்செக்ட் ஆகிறனால இது வரைக்கும் தான் நம்மளோட ஏ. அதாவது இந்த ரவுண்ட் இருக்குல்ல, இந்த ரவுண்ட்ல இருந்து இப்படி வர்றது, ரவுண்டு வந்து இப்படி வர்றது தான் ஏ. இதெல்லாம் பியோட சேர்ந்துரும். சேர்ந்துருக்கா? இன்டர்செக்ட் ஆகி இருக்கா இந்த பகுதி? அப்ப இதை நம்ம சேர்த்து குறிக்க போறோம் இதுல. ஏன்னா ஏல இருக்கக்கூடாது, இது ஏல இல்லைன்னு வந்துடும் நமக்கு. ஏன்னா பில சேர்ந்துருச்சு அது. அப்ப சேர்த்து குறிப்போம்.
நம்ம சொல்லியிருக்கோம் ஏல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இதை தான் சொல்லியிருக்கோம். இது பி வந்துருது, அதனால இதையும் சேர்த்து நம்ம குறிக்கிறோம். இதெல்லாம் யூ. சரியா? நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஏ டாஷ்னா ஏல இருக்கக்கூடாது, ஆனால் யூவில் இருக்கணும்னு சொல்லியிருக்கோமா? ஏங்கிற பகுதியில் இந்த பி வந்து இன்டர்செக்ட் ஆகிறனால நமக்கு இந்த ஏங்கிற பகுதி சுருங்கிடுது. இந்த 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 அளவுக்கு சுருங்கிடுது. அப்போ இது மட்டும் தான் நம்மளோட ஏவா இருக்குது. ஏ டாஷுங்கிறது இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன எண்கள் தொகுப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இயல் எண்கள். இயல் எண்களில் எப்படி நம்ம நொட்டேஷனில் குறிப்போம்னா கேபிட்டல் என். அதே மாதிரி முழு எண்கள் செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ், அதை எப்படி குறிப்போம்? டபிள்யூ. அடுத்து முழுக்கள். முழுக்கள் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். அடுத்து விகிதமுறா எண்கள். விகிதமுறா எண்கள்னா கியூ. இப்போ நம்ம ஒரு முடிவுறு தசம எண்ணை எப்படி P/Q ஃபார்மில் எழுத போகிறோம்னு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். 0.75ன்னு ஒரு தசம எண் எடுத்துக்கிறோம். இது வந்து முடிவுற எண்ணிக்கையில் இருக்கா, அதனால் இதை நம்ம எப்படி P/Qவில் மாற்ற போகிறோம்னா, இந்த 0.75ல் புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்குது? 2 ஸ்தானம் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்? ஏற்கனவே நமக்கு தெரியும் 75/100ன்னு போட்டால் இதை 0.75க்கு ஈக்குவலாக இருக்கும். இதை அடித்தோம்னா 3 25 75, 4 25 100. அப்போ இதோட தசம விரிவு என்னதுன்னா, இந்த தசம விரிவு 0.75 நம்ம P/Q ஃபார்மில் மாற்றிட்டோம். இந்த P வந்து இன்டீஜர்ஸ், 3 இன்டீஜர்ஸ் 4 இன்டீஜர்ஸ், அதனால் இது Q நாட் ஈக்குவல் டு 0 தானே, 4 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து P/Q ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு முடிவுறு தசம எண்ணை நம்ம P/Q ஃபார்மில் மாற்றிட்டோம். முடிவுறா தசம எண்ணை எப்படி நம்ம மாற்ற போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு போட போகிறோம். 0.47 பார். இதுதான் முடிவுறா சுழல் தசம எண் நம்ம சொல்லியிருக்கோமா? இதை வந்து 100 x = 0.47 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 100x = எவ்வளவு? 100ஆல் பெருக்குங்க. 47.47 போய்கிட்டே இருக்குமா இது? அடுத்து x = எவ்வளோ நம்ம எடுத்திருக்கோம்? 0.4747 போய்கிட்டே இருக்கும். இப்போ இதை கழிக்க போகிறோம். கழிச்சா இங்கே 0 0, 7 7 போச்சுன்னா 0, 4 4 போச்சுன்னா 0.74. இப்போ இங்கே கழிச்சோம்னா 100லேருந்து -1 பண்ணால் 99x. அப்போ 99x = 47. This implies x = 47/99. அப்போ ஒரு முடிவுறா சுழல் தசம விரிவை நம்ம P/Q ஃபார்மில் மாற்றிட்டோம். இப்படி தான் நம்ம P/Q ஃபார்மில் மாற்றணும். நம்ம அடுத்த பயிற்சி 5.1ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் புள்ளிகளை அச்சுத்தளங்களில் குறிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளியை நம்ம அச்சுத்தளத்தில் குறிக்க போகிறோம். குறிச்சிட்டு அதை ஒரு கோடால் இணைக்க போகிறோம். அப்படி இணைச்சா அந்த கோடு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லணும். இப்போ இந்த கோடு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த கோடு எப்படி இருக்கு? y அச்சுக்கு இணையாக இருக்கு. அப்போ இந்த கோடு என்ன இருக்கு? y அச்சிற்கு இணை. அவ்வளோதான் நம்ம கேட்ட கேள்வி. இந்த கோட்டை இந்த புள்ளிகளை இணைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த புள்ளிகளை இணைச்சா இது y அச்சிற்கு இணையாக இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. முடிச்சாச்சு. இதுதான் y அச்சிற்கு இணை.